கல்யாணம் குழந்தை மற்ற விஷயங்கள்லாம் நடக்குது. அதே மாதிரி இறந்தவங்க பூவாடக்காரி அப்படின்னு நீங்க எந்த ஒரு விஷயம்னாலும் ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு பூஜை பண்ணுவீங்க. அந்த பித்ருக்களுக்கு வந்து எல்லா இடத்துலயும் தில ஹோமம், தில தர்ப்பணம், பிண்ட தர்ப்பணம், அதாவது இந்த தர்ப்பணம் கொடுக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க. எள்ளும் தனி இந்த கடைவாய் வழியா இறக்கிறது. இது வந்து எல்லாருமே சரியா பண்ண மாட்டாங்க. ஒரு வருஷத்துக்கு 96 தடவை வந்து தர்ப்பணம் கொடுக்கணும். ஆனா நம்ம இருக்கக்கூடிய இந்த கரண்ட் சிச்சுவேஷன்ல, நம்ம இருக்கக்கூடிய இந்த ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூரியஸான உலகத்துல நம்ம அதெல்லாம் கடைபிடிக்கிறது கிடையாது. அதனால வந்து பாத்தீங்கன்னா அமாவாசைன்றதுலயே வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து முக்கியமான அமாவாசை, தை அமாவாசை, மாரி அமாவாசை, இந்த மாதிரி சில அமாவாசைகளை நம்ம செலக்ட் பண்ணி பண்றோம். அதே போல அவங்க இறந்த தேதிக்கு நம்ம பண்றோம். அதனால தான் என் குரு கிட்ட நான் கஷ்டப்பட்டு கேட்டு பூஜித்த இது வந்து பாத்தீங்கன்னா பித்ருக்களுக்கு உலகத்திலே நம்ம மட்டும் தான் இந்த சிருஷ்டி ஒளியில மட்டும் தான் யந்திரம் பண்ணிருக்கோம். இந்த யந்திரம் வந்து 41 தலைமுறைக்கு இது தைப்பூசம் வருது. சோ இந்த விளக்குகள் எடுத்துக்கலாம். சோ எல்லா இடத்துலயுமே வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி விளக்குகள் எல்லாம் இப்ப வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஃபேமஸா இருக்கு. சோ நம்மளோட இடத்துல கொஞ்சம் யூனிக்கா கலெக்ஷன்ஸா இருக்கும். நம்மளோட அந்த வேல் விளக்கு 6 தீபம் கொண்ட வேல் விளக்குலாம் ரொம்ப நல்லா இருக்கும். வேல் விளக்கு, ஓம் விளக்கு, சரவணபவ விளக்கு, இந்த மாதிரி விளக்கு ஐட்டம்ஸ்ல எல்லா விதமான விளக்கு ஐட்டம்ஸ் இருக்கு. எல்லாமே பூஜை பண்ணது அதாவது நம்ம கிட்ட அவைலபிள் இருக்கு. சோ இத வந்து இப்படி வச்சிட்டு நம்ம இப்படி தட்டணும்னா ஓம்ன்ற சத்தம் வந்து விழுந்துட்டே இருக்கும். இந்த மாதிரி சத்தம் கொடுக்கக்கூடிய இந்த சிங்கிங் எல்லா பிரச்சனையும் தீர்க்கக்கூடிய யந்திராஸ் சின்ன சைஸ்ல இருந்து பெரிய சைஸ் வரைக்கும் நம்ம கிட்ட அவைலபிள் இருக்கு. இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஐமோன்ல கோல்டு கோட்டட் கொடுத்தது. இது வந்து பாத்தீங்கன்னா யந்திரம் வந்து கையில எழுதப்பட்டது. இது வந்து சகல யந்திரம் சொல்லுவாங்க. எல்லா பிரச்சனைக்கும் முழுமையான தீர்வு கொடுக்கக்கூடிய யந்திரம் எல்லாம் நம்ம கிட்ட அப்படியே காளி பாதம். இந்த காளி பாதத்தை மட்டும் நம்ம வீட்லயோ இல்ல ஆபீஸ்லயோ ஃப்ரெண்ட் உள்ள நுழையிற மாதிரி மாத்தினா 100% மாற்றம் இருக்கு. இதுவரை 60 வரையில ஃபெயிலியர் ஆகாம கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம் வந்து இந்த காளி பாதம். இந்த காளி பாதம் வந்து பாத்தீங்கன்னா A4 A3 ரெண்டு சைஸ்ல இருக்கு. சோ நம்மளோட ஷாப்ல வந்து பாத்தீங்கன்னா மேல வாடி இருப்போம். அங்க பிரச்சனை தீர்க்கக்கூடிய யந்திரங்கள்லாம் நம்ம கிட்ட அவைலபிள் இருக்கு. சோ பிரச்சனை தீர்ந்ததுக்கு அப்புறம் அதை எடுத்து கடல்ல போடலாம். சோ எல்லா வீட்லயும் வெஹிக்கிள் இல்லாத வீடே இல்லன்னு சொல்லலாம். சோ வெஹிக்கிள் அப்படின பொழுது அது அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய ஒரு வாகனமா மாறதுக்கு ரத பந்தனம். இது வந்து இன்சூரன்ஸ் பேப்பர் ஆசி புக்ல வச்சா நம்மளால மத்தவங்களால நமக்கு எந்த ஒரு பாதிப்பும் வராது. தலைக்கு வராது, தலபாயோட போகும். முருகப்பெருமான் வேலா வந்து நம்மள காப்பாத்துவார். ரொம்ப அற்புதமான இந்த வேலை இந்த மாதிரி யந்திரங்கள்லாம் நம்ம கிட்ட இருக்கு. அதே மாதிரி இப்ப மத்தவங்களுக்கு தெரியக்கூடாதுங்க. ஆனா பாதுகாப்பு தரணும்னா இந்த மாதிரி திபேத்தியன் ஐட்டம் ஜஸ்ட் சொருகி வைக்கிச்சா போதும். நம்ம வீட்ல எங்கயாவது ஒரு இடத்துல ஹேங் பண்ணி வச்சா போதும். மட்டும் தான் வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு நாளும் கட்கமாலா அர்ச்சனை பண்ணி நம்ம ஸ்ரீ யந்திரத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா நவ ஆபரண பூஜை வந்து 3 மடத்துல பண்றாங்க. சிருங்கேரி சாரதா பீடம், காஞ்சி மடம், அதுக்கப்புறம் புவனேஸ்வரி பீடம். எங்களோட குரு புவனேஸ்வரி பீடத்துல இருக்கனால இந்த ஸ்ரீ யந்திரம் அதாவது மகாமேருக்கு வந்து ஒவ்வொரு நாள் பூஜை பண்ணி. ஹாய் சார், வணக்கம். வணக்கம் சார், நான் ஜெய் புவனேஸ்வரி. எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன். உங்க ஷாப்போட டீடைல்ஸ் சொல்லுங்க சார். சோ நம்ம ஷாப்போட நேம் வந்து பாத்தீங்கன்னா சிருஷ்டி ஒளி டிவோஷனல் ஷாப். எங்க இருக்குன்னா வயா தாம்பரம் டு செங்கல்பட் மறைமலை நகர். தாம்பரத்துல இருந்து வர போறோம்னா கரெக்ட்டா 18 கிலோமீட்டர், செங்கல்பட்டுல வந்து வரும்போது கரெக்ட்டா 13 கிலோமீட்டர். ரெண்டுத்துக்கு சென்டர்ல மறைமலை நகர்ல சர்வீஸ் ரோட்ல ஜாக்கி ஷோரூம் பக்கத்துல தான் நம்மளோட ஷாப் இருக்கு. காலையில 10 மணில இருந்து நைட் 9 மணி வரைக்கும் ஷாப் இருக்கு. வாரத்துல செவ்வாய்க்கிழமை ஒரு நாள் மட்டும் லீவு. இப்போ ஏதாவது ப்ராடக்ட் பிடிச்சிருந்தா ஆன்லைன்ல இருக்கா சார் உங்களுக்கு? ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா எந்த மாதிரி பிரச்சனையா இருந்தாலும் இப்போ எப்படி வந்து ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போனா நமக்கு வந்து பிரச்சனைக்கான தீர்வு உடல் ரீதியாக கிடைக்குமோ அது மாதிரி ஆன்மீக ரீதியில எந்த மாதிரி பிரச்சனையா இருந்தாலும் இந்த ஷாப்புக்கு காலடி எடுத்து வச்சா நிச்சயமா மாற்றத்தை கொடுக்க முடியும். இல்ல வந்து பாத்தீங்கன்னா சித்தர் முறையில சித்தர் வழிகாட்டுதல்ல மந்திர ஔஷதம் சொல்லக்கூடிய 3 விஷயத்தை வச்சு தான் நம்ம இந்த ஷாப் பண்ணியிருக்கோம். ஸோ மூலிகைகள், அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா எந்திரங்கள், அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டோன்ஸ் ஐட்டம்ஸ், இதுதான் மெயினா இருக்கும் நம்மளோட இடத்துல. ஒவ்வொரு பொருளையுமே முறையா பூஜை பண்ணி கிளென்ஸ் பண்ணி அதுக்கு மந்திர உருக்கள் கொடுத்து ஜஸ்ட் வச்சா போதும். தாந்திரிகத்துல வந்து சில பொருட்கள் வச்சா அந்த சிம்பிள்ஸை பார்த்தா அந்த மாதிரிலாம் இருக்கும். ஸோ அந்த மாதிரி பொருட்கள் எல்லாமே நம்ம கிட்ட இருக்கு. ஸோ இது வரைக்கும் இந்த இடத்துல கஷ்டம் என்னும் இருள் விலகி சந்தோஷம் என்னும் ஒளி பிரகாசிக்கிறதா நம்ம பார்த்துருக்கோம். அதனால இதுக்கு பேர் சிருஷ்டி ஒளி நம்ம பேர் வச்சிருக்கோம். ஸோ நம்மளோட ஷாப்ல வந்து பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு பொருள் தேவைப்படுது அப்படின்னம்னா வீடியோ பார்த்துட்டு இருக்கும்போது அது தேவைன்னா ஸ்கிரீன்ஷாட் எடுத்து அனுப்பி நம்ம கிட்ட வாட்ஸ்அப்ல கேட்கலாம். இல்ல அப்படின்னு சொன்னோம்னா அவங்களோட பிரச்சனை என்னன்றதை அந்த வாட்ஸ்அப்ல வாய்ஸ் மெசேஜா கொடுத்தாங்கன்னா அதுக்கான தீர்வுகளும் அதுக்கான பொருட்களையும் சஜஸ்ட் பண்ணலாம். நான் வந்து ஃபேஸ் ரீடிங் அப்படின்னு ஒன்று பார்க்குறோம். அதோட இது வந்து பாத்தீங்கன்னா தட்சணம் வந்து 500 rupees வருது. ஸோ அவங்களோட பிரச்சனை என்ன, அவங்களோட கர்ணம் என்ன, அவங்களுக்கு என்னென்ன பண்ணா நல்லா இருக்கும் அதெல்லாமே அதில் சஜஸ்ட் பண்ணலாம். அந்த வகையிலையும் நம்ம பார்த்துக்கலாம். ஓகே சார், இப்போ பார்த்துலாமா? இப்போ நம்மளோட ஷாப்ல எங்க இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா உள்ள நுழைஞ்ச உடனே மூலிகை அப்படின்னு சொல்லக்கூடிய ஔஷதம் அப்படின்ற இடத்துல இருக்கும். இந்த ஔஷதம் என்ற இடத்துல பாருங்க ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே நான் காட்டக்கூடியது வந்து பாத்தீங்கன்னா இது வந்து டிஃப்யூசர். இந்த டிஃப்யூசரோட தன்மை என்னன்னா இப்போ நான் உள்பட இதை தான் யூஸ் பண்றேன். இதுல வந்து பாத்தீங்கன்னா பச்சை கற்பூரம் போட்டுட்டு அதுல வந்து நமக்கு தேவையான ஆயில்ஸ் போடலாம். இந்த ஆயில்ஸ் அப்படின்னு பொழுது நம்ம கிட்ட 64 பிரச்சனைக்கு 64 ஆயில் இருக்கு. ஒரு பிசினஸ் அப்படின்னு எடுத்தோம்னா 13 ஆயில் வரும். அந்த 13 ஆயில் காம்போ தான் நான் உள்பட யூஸ் பண்ணேன். இதோட நறுமணம் நல்ல ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்கும், நிறைய மாற்றத்தை கொடுக்கும். இதே மாதிரி பசங்க படிக்கிறதுக்கு எஜுகேஷன் காம்போ இப்போ வந்து பாத்தீங்கன்னா பசங்க எக்ஸாம் வருது இல்லைங்களா, அதுக்கு எஜுகேஷன் காம்போக்கு இந்த மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி இந்த காம்போ எடுக்கும் பொழுது இந்த டிஃப்யூசர் தனியாக வேணா வாங்கிக்கலாம். 500 ரூபாய் இதோட விலை வரும். ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆயில் பாட்டில் வந்து 500 ரூபாய் வருது. ஸோ இது மாதிரி தனிப்பட்ட முறையில் வேணா 500 ரூபாய் கொடுத்து வாங்கிக்கலாம், 1000 ரூபாய் கொடுத்து வாங்கிக்கலாம். ஸோ நம்மளோட இதில் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆயில்ஸ்ல மேக்ஸிமம் 1000 ரூபாய் வரும், மினிமம் வந்து 500 rupees வரும். ஸோ அதோட பிரச்சனை இருக்கக்கூடியது. அதே போல வந்து பாத்தீங்கன்னா 138 மூலிகை காம்பவுண்ட் சொல்லுவாங்க. இது வந்து ஆயில். இதே மாதிரி
மாதிரி பாத்தீங்கன்னா ஆயில், ஊதுபத்தி, சாம்பிராணி. சோ இந்த 5 ஊதுபத்தி 5 சாம்பிராணி ஒரு ஆயில் பாட்டில். இதோட பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா 2200 வரும். 48 நாட்கள் ஒருத்தவங்க வீட்ல இந்த பயன்படுத்திட்டாங்கன்னா 100% மாற்றம் இருக்கும். சோ காம்போல வேணா எடுத்துக்கலாம். இது தனிப்பட்ட முறையில் வேணா இது 500 ரூபாய் 1 லிட்டர் 138 மூலிகை காம்போல வரக்கூடியது. அதே போல பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கம் ஈர்ப்பு தைலம் இதுவரை யாருமே பண்ணாத ஒரு விஷயம் சித்தர் முறையில் நம்ம பண்ணிருக்கோம். எந்த மாதிரி பிரச்சனை இருந்தாலும் முழுமையான தீர்வு கொடுக்கக்கூடிய கம் ஈர்ப்பு தைலம் விநாயகருக்கு ஏற்றக்கூடியது. அதே போல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து குலதெய்வத்துல வந்து பாத்தீங்கன்னா சப்தகன்னி ஆயில் இந்த மாதிரி எல்லா பிரச்சனைக்கான முடிச்சுகள் அந்த எல்லாமே நம்ம கிட்ட இருக்கு. சோ 1000 ரூபாய் 1500 ரூபாய் அந்த ரேஞ்சில இருக்கும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா இது வந்து பதிமுகம் காம்போன்னு சொல்லுவாங்க. இந்த பதிமுகம் அப்படின்றது நம்ம ஃபேஸ் வந்து நல்ல ப்ளோவா வைக்கக்கூடிய தன்மை கொண்டது. சோ கேரளால வந்து பாத்தீங்கன்னா இது வந்து ஜீரக தண்ணி அப்படின்னு சொல்லுவாங்க. சோ இதோட விலை வந்து பாத்தீங்கன்னா 100 ரூபீஸ் வரும். இது வந்து 16 மூலிகை எப்பேற்பட்ட டைஜஷன் ப்ராப்ளம் இருந்தாலும் இல்ல வயிற்று சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருந்தாலும் சரி பண்ணி கொடுத்துரும். சோ இது வந்து பாத்தீங்கன்னா கருவெல்ல பொடின்னு சொல்லுவாங்க. எந்த மாதிரி திஷ்டி தோஷம் இருந்தாலும் சரி பண்ணி கொடுக்கும். சோ இந்த மூணுமே எடுக்கிறோம்னா 320 ரூபாய் வரும். இதை வந்து தண்ணியில கொதிக்க வச்சு நைட்ல அடுத்த நாள் காலையில நம்ம யூஸ் பண்ணலாம். இப்போ வந்து பாத்தீங்கன்னா கடல்ல இருந்து வரக்கூடிய எல்லா பொருளுமே ஐஸ்வர்யத்தை தரக்கூடியது. அதுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட வந்து சோழி அதுல வந்து பாத்தீங்கன்னா முக்கிய பங்கு வகிக்கும். அந்த சோழியில வந்து பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட வந்து 3 பேட்டர்ன் இருக்கு. ஒன்னு வந்து கேட்டை சோழின்னு சொல்லுவாங்க. இதோட விலை வந்து 50 ரூபாய் தான் வரும். பணத்தை ஈர்க்கிற சோழின்னு சொல்லுவாங்க. இது வந்து பாத்தீங்கன்னா வெள்ளை சோழி உங்களுக்கு மகாலட்சுமியோட அனுகிரகத்தை பெற்று தரக்கூடியது. அதே போல வந்து பாத்தீங்கன்னா இது குபேர சோழின்னு சொல்லுவாங்க. சோ இந்த குபேர சோழியோட விலை வந்து மஞ்சள் நிறத்துல இருக்கும். இதோட விலை வந்து 550 ரூபாய் வரும். இதோட விலை வந்து 200 ரூபாய் வரும். சோ இதெல்லாம் வந்து மகாலட்சுமியோட தாய் வீட்டு சித்திரம் சொல்லுவாங்க. அதே போல பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட வந்து பாத்தீங்கன்னா குன்றின் மணிகள் கருப்பு வெள்ளை அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா மஞ்சாடி குரு இந்த மாதிரி குன்றின் மணிகள் எல்லாம் இருக்கும். அதே போல இடர்களை கரையக்கூடிய இடம்பொறி பால சங்குகள் இருக்கும். அதே போல இங்க வந்து பாத்தீங்கன்னா பியூர் ஒரிஜினல் ஃபர்ஸ்ட் குவாலிட்டி பச்சை கற்பூரம். இப்ப பச்சை கற்பூரம் சொன்னோம்னாலே எல்லா இடத்துலயும் கிடைக்கும். சின்ன சின்ன டப்பா கிடைக்கும். இது வந்து பாத்தீங்கன்னா 300 ரூபீஸ் நம்ம கொடுக்குறோம். நல்ல மாற்றம் இருக்கும். நம்ம வீட்ல அந்த தெய்வீக நறுமணம் வரணும், வீட்டுக்குள்ள வந்தாலே ஒரு கோவில் ஃபீல் வரணும்னு ஆசைப்படக்கூடியவங்களுக்கு இது பாருங்க. இது வந்து சந்தனாதி காம்பவுண்ட் சந்தனாதி தைலம் சொல்லுவாங்க. 600 ரூபாய் வரும். இது வந்து பாத்தீங்கன்னா சாம்பிராணி தைலம் 600 ரூபாய். சோ இதுல வந்து 4 துளி நம்ம விளக்கேத்துற எண்ணெயில விட்டுட்டு நம்ம விளக்கேத்தனோம்னா அந்த அளவுக்கு மாற்றம் இருக்கும். சோ நல்ல டிஃபரன்ஸ் இருக்கும். இது வந்து பாத்தீங்கன்னா ஐஸ்வர்யப்படி இதுல வந்து ஒரு பிஞ்ச் அதுல போட்டுக்கணும். இந்த மாதிரி அதே மாதிரி பாத்தீங்கன்னா காம்பவுண்ட் சந்தனத்துல வந்து காம்பவுண்ட் சந்தனம் நல்ல நறுமணத்தை தரக்கூடிய காம்பவுண்ட் சந்தனமே உங்களுக்கு பாத்தீங்கன்னா 300 ரூபாய் வரும். அதே போல வந்து பாத்தீங்கன்னா லட்சுமி குபேரன் அதுக்கப்புறம் பெருமாளை வசீகரிக்கக்கூடிய கருப்பு ஏலக்காய். இதுவரையும் பாத்தீங்கன்னா ஏலக்காய் வந்து கிரீன் கலர்ல இருக்கும். கருப்புல யாரும் பாத்துக்க மாட்டீங்க. கருப்பு ஏலக்காய் இதோட விலை வந்து பாத்தீங்கன்னா 180 ரூபாய் வரும். இது வந்து பச்சை துணியில கட்டி வைக்கணும். அதே போல பாத்தீங்கன்னா வெந்தயம் நம்ம எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா கோல்டன் கலர்ல பாத்துருவீங்க. இங்க வந்து நம்ம கருப்பு வெந்தயம் கொடுக்குறோம். சோ இந்த கருப்பு வெந்தயத்தோட விலை வந்து பாத்தீங்கன்னா 300 ரூபாய் வரும். சோ இதை வந்து பாத்தீங்கன்னா சுக்கிரனோட அனுகிரகம் வெள்ளிக்கிழமையில பூஜை பண்ணணும். இந்த மாதிரி நிறைய பொருட்கள் நம்ம கிட்ட தொடர்ந்து இருக்கு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இது வந்து பாத்தீங்கன்னா சண்டி பஸ்பம் சண்டி ஹோமத்துல இருந்து எடுக்கக்கூடிய சாம்பல். இதோட விலை வந்து 300 ரூபாய் இருக்கும். பாதுகாப்பாரனா இருக்கும். இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஏறு சிங்கி கலசம்னு பேரு. வாழ்க்கையில பல மாற்றத்தையும் ஏற்றத்தையும் 100% கொடுக்கும். பூஜை பண்ண வேண்டிய அவசியம் இல்லாதக்கூடியதுக்கு காளி பாதம். ஐயோ சோ நம்ம வாழ்க்கையை மாத்தக்கூடிய காளி பாதம். இந்த காளி பாதத்தை மட்டும் நம்ம வீட்லயோ இல்ல ஆபீஸ்லயோ ஃப்ரெண்ட் உள்ள நுழையிற மாதிரி மாத்தினா 100% மாற்றம் இருக்கு. இதுவரை 60 வழியில ஃபெயிலியர் ஆகாம கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம் வந்து இந்த காளி பாதம். இந்த காளி பாதம் வந்து பாத்தீங்கன்னா A4 A3 ரெண்டு சைஸ்ல இருக்கு. சோ நம்மளோட ஷாப்ல வந்து பாத்தீங்கன்னா மேல மாட்டி இருப்போம். அங்க பாத்தீங்கன்னா தெரியும் மேல மாட்டி வச்சிருக்கோம். சோ நிறைய குருமார்களோட படத்தோட மேல வந்து காளி படம் வந்து இருக்கும். அதே நீங்க நான் சொன்னேன் 138 மூலிகை சாம்பிராணி கருப்பு குங்கலியம் வெள்ளை குங்கலியம் இந்த மாதிரி எல்லா விதமான சாம்பிராணி ஐட்டம்ஸும் நம்ம கிட்ட இருக்கும். நல்ல டிஃபரன்ஸ் கொடுக்கக்கூடியது. சோ நம்ம வாழ்க்கையில மாற்றத்தை கொடுக்கக்கூடியது. 60 ரூபாய் பட்ஜெட்ல பஞ்சகவிய பன்னீர். இதுல வந்து தண்ணியில கலந்து வீடு முழுக்க இல்ல கடை முழுக்க இல்ல ஆபீஸ் முழுக்க தெளிச்சிங்கன்னா நல்ல மாற்றத்தை பார்க்க முடியும். அதே போல நம்மளோட கடையோட ஸ்பெஷல் வந்து இந்த சொரக்கா உண்டியல். இந்த சொரக்கா உண்டியல்ல ஒருத்தங்க 48 நாள் பக்தி சிரத்தையோட பணம் சேர்த்துட்டாங்கன்னா 100% அவங்க வீட்டுல வந்து மணி ஃப்ளோ இருக்கும். இதை கேரண்டிடா நம்ம வந்து கொடுக்குறோம். இதுவரை ஃபெயிலியர் ஆகாதது. இந்த சொரக்கா உண்டியலுக்கு மந்திரம். இந்த சொரக்கா உண்டியலுக்கு ஒரு காம்போ இருக்கு. காம்போல வாங்கும்போது 10% ஆஃபர் கொடுக்குறோம். அதே போல பாத்தீங்கன்னா திஷ்டி தோஷத்தை போக்குறதுக்கு திஷ்டின்றது செய்வினியோட மோசம் வந்து கந்திஷ்டி. அந்த கந்திஷ்டி போக்குறதுக்கு பவுச் இருக்கு. இதை சுத்தி எரிக்கணும். அதே போல பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட வந்து பாத்தீங்கன்னா வாசல் தெளிப்பு பொடி இல்ல சுத்தி பொடின்னு இருக்கு. சோ வாசல் தெளிப்பு பொடின்றது வீட்டு வாசல்ல தெளிக்கக்கூடியது. இல்ல சுத்தி பொடின்றது நம்ம வீட்டை துடைக்கிறதுக்கு கிளென்ஸ் பண்ணக்கூடிய ஆயில். சோ அதுல வந்து பாத்தீங்கன்னா 2 ஃபிளேவர் இருக்கு. அதுல வந்து பவுடர் இருக்கு. சோ இது வந்து நல்ல மாற்றத்தை கொடுக்கக்கூடியது. அதே போல பாத்தீங்கன்னா இது வந்து பாத்தீங்கன்னா கந்திஷ்டி பொடி செய்வினியோட மோசம் வந்து கந்திஷ்டி சுத்தி போட்டாலே இருக்கா இல்லையான்னு காட்டி கொடுத்துரும். அதே போல பாத்தீங்கன்னா உடல் கட்டு உடல் சுத்தி நம்மளோட உடம்புல இருக்கக்கூடிய ஆறாவ கிளென்ஸ் பண்ணி நமக்கு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய உடல் கட்டு உடல் சுத்தி. அதே போல இந்த பக்கம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வுட் ஐட்டம்ஸ் இருக்கும். சோ கேஷ் பாக்ஸ் சொல்லுவாங்க. நம்ம நகை அடமானம் வச்சிட்டோம். அடமானத்துக்கு நம்ம நகை தொடர்ந்து போய்கிட்டே இருக்கு அப்படின்னு நீங்க கவலைப்படுறீங்கன்னா இந்த இடத்துல நீங்க இந்த கேஷ் பாக்ஸ்ல எந்த பாக்ஸ் வாங்கினாலும் அதுக்கான ப்ரொசீஜர் சொல்லி கொடுத்துரும். 100% உங்ககிட்ட இருக்கிற நகை உங்களை விட்டு போகாது. உங்ககிட்ட பல மடங்கு நகைகளும் படைகளும் சேரும். அதுக்கான வழிகளை சித்தர் முறையில எங்களுக்கு குரு சொல்லி கொடுத்திருக்காங்க. 100% இதுவே மாற்றம் கொடுத்திருக்கு. சோ எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா டீ குட், அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ரோஸ் வுட், அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா வேங்கை இந்த மாதிரி இதுல தான் பண்ணிருக்கோம். இந்த மாதிரி கேஷ் பாக்ஸ் எல்லாமே. அதே போல வந்து பாத்தீங்கன்னா சுவாமியோட இதுல நமக்கு வந்து பாத்தீங்கன்னா பூஜையில வைக்கிறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி சாம்பிராணி இது
இந்த மாதிரி கப்பு சாம்பிராணி வைக்கிற இது, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உப்பு ஜாடி, அதாவது தேக்கு மரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா உப்பு ஜாடிலாம் வச்சிருப்போம். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தேக்கி வைக்கக்கூடிய ஆற்றல். ஸோ கேஷ் பாக்ஸ், நகை பாக்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சின்ன சைஸ்லேருந்து பெரிய சைஸ் வரைக்கும் இருக்கு. ஸோ குட்டியாக வேணும்னா குட்டியிலேருந்து பெருசாக வேணும்னா பெருசு வரைக்கும் நம்மகிட்ட அவைலபிள் இருக்கு. ஸோ கேஷ் பாக்ஸ்லாம் ஸோ பெரிய பெரிய கேஷ் பாக்ஸாக இருக்கும் நம்மகிட்ட. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பண்ணியிருக்கோம், நல்லாவே அழகாக இருக்கும் பார்க்கறதுக்கு. ஸோ இது கூட ஒரு கேஷ் பாக்ஸ் தான். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு எது வேணும்னாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். அதே மாதிரி ஃபோட்டோ ஃப்ரேம்ஸ் எல்லாமே ரொம்ப கம்மி பட்ஜெட்டில் இருக்கும். ஸோ எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கிறிஸ்டல்ஸ், ஒரிஜினல் ஸ்டோன்ஸ் வச்சு பண்ணியிருப்பாங்க. இதோட ப்ரைஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 380 ரூபா இருக்குது. சின்ன சைஸ்லேருந்து பெரிய சைஸே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2000 சில்லற ரூபா தான் இருக்கும். அவ்வளோ பெரிய சைஸ் அந்த சைடில் பார்த்தீங்கன்னா இருக்கும். பெரிய சைஸ் 2000 சில்லற ரூபா தான் வரும். அதே போல உலகத்திலே இதுவரைக்கும் யாருமே பண்ணாத ஒரு விஷயம் நம்ம பண்ணியிருக்கிறோம். நம்ம வாழ்க்கையில கஷ்டத்துக்கு 2 பேர் தான் காரணம். அந்த 2 பேர் யாருன்னு தெரிஞ்சு அதுக்கு நம்ம கரெக்டா பண்ணிட்டோம்னா நம்ம வாழ்க்கை 100% மாறும். அந்த 2 பேர் யாருன்னா, ஒன்னு பித்ரு, நம்ம வீட்டில் வாழ்ந்து இறந்த மூதாதையர். இன்னொருத்தர் வந்து பாத்தீங்கன்னா உங்களோட குலதெய்வம். குலதெய்வத்தோட அனுகிரகம் இருந்தாதான் கல்யாணம், குழந்தை, மற்ற விஷயங்கள்லாம் நடக்குது. அதே மாதிரி இறந்தவங்க, பூவாடக்காரி அப்படின்னு நீங்க எந்த ஒரு விஷயம்னாலும் ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு பூஜை பண்ணுவீங்க. அந்த பித்ருக்களுக்கு வந்து எல்லா இடத்துலயும் தில ஹோமம், தில தர்ப்பணம், பிண்ட தர்ப்பணம், அதாவது இந்த தர்ப்பணம் கொடுக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க. எள்ளுந்தனியும் இந்த கடைவாய் வழியை இறக்கிறது. இது வந்து எல்லாருமே சரியா பண்ண மாட்டாங்க. ஒரு வருஷத்துக்கு 96 தடவை வந்து தர்ப்பணம் கொடுக்கணும். ஆனா நம்ம இருக்கக்கூடிய இந்த கரண்ட் சிச்சுவேஷன்ல, நம்ம இருக்கக்கூடிய இந்த ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூரியஸான உலகத்துல நம்ம அதெல்லாம் கடைபிடிக்கிறது கிடையாது. அதனால வந்து பாத்தீங்கன்னா அமாவாசைன்றதுலயே வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து முக்கியமான அமாவாசை, தை அமாவாசை, மாரி அமாவாசை, இந்த மாதிரி சில அமாவாசைகளை நம்ம செலக்ட் பண்ணி பண்றோம். அதே போல அவங்க இறந்த தேதிக்கு நம்ம பண்றோம். அதனாலதான் என் குரு கிட்ட நான் கஷ்டப்பட்டு கேட்டு பூஜித்த இது வந்து பாத்தீங்கன்னா பித்ருக்களுக்கு உலகத்திலே நம்ம மட்டும்தான், இந்த சிருஷ்டி ஒளியில மட்டும்தான் யந்திரம் பண்ணியிருக்கோம். இந்த யந்திரம் வந்து 41 தலைமுறைக்கு பித்ருக்களுக்கு சாந்தியும் 41 தலைமுறையோட பித்ருக்களோட ஆசீர்வாதத்தையும் தரும். இது வந்து ஆவுடைய தீபம் சொல்லுவாங்க. பிரம்மா, விஷ்ணு, அதனால வந்து சிவனும் சக்தியும் இருக்கக்கூடியது அந்த யந்திரம் இருக்கும் 41 தலைமுறைக்கு. இது வந்து பாத்தீங்கன்னா சிவபெருமான் வந்து பாத்தீங்கன்னா ஆவுடையார் அப்படின்ற திருக்கோவில்ல ஒவ்வொரு நாளுமே எல்லா இறந்தவங்க, உலகத்துல இருக்கிற சிவபெருமான் வந்து படியளக்கும் பெருமான் சொல்லுவாங்க. உலகத்துல இருக்கிற எல்லா இறந்த மொத்த பேருக்குமே அவர் தான் வந்து உணவளிக்கிறத ஒரு ஐதீகம். அந்த ஃபார்மட்ல தான் நம்ம இதை பண்ணியிருக்கிறோம். அதே போல வந்து பாத்தீங்கன்னா பெருமாளோட திருப்பாத்துல தான் எல்லா இறந்தவங்களும் இருப்பாங்க. அதாவது சூரியனும் சந்திரனும் ஒரே நேர்கோட்டில் வரும்போது அமாவாசை என்னக்கூடிய இருள் வந்து பூமியில விழுது. அந்த நாள்ல தான் இறந்தவங்க வந்து நம்ம பூலோகத்துக்கு வரதா ஒரு ஐதீகம். அந்த பெருமாளோட அம்சத்துல வந்து பாத்தீங்கன்னா சங்கு, சக்கர, நாமம் இருக்கக்கூடிய ஒரு விளக்கு இந்த யந்திரத்துக்கு மேல நீங்க வச்சு வைக்கணும். அதாவது 2 மந்தார இலை வாங்கி இதுக்கு ப்ரொசீஜர் இருக்கு. அந்த 2 மந்தார இலை ஒரு இலையில நீங்க தர்பை புல்ல போட்டு இந்த விளக்க வச்சுட்டு இந்த விளக்கு மேல வச்சு இதுக்கு மேல வந்து பாத்தீங்கன்னா நல்ல எண்ணெய் ஊத்தி வாழைத்தண்டு திரி போட்டு தெற்கு முகமா மட்டும்தான் ஏற்றணுமே தவிர்த்து வேற எந்த முகமா ஏற்றக்கூடாது. யமனின் திசை தெற்கு. இந்த விளக்கு ஏற்றும் பொழுது இன்னொரு மந்தார இலையில நீங்க பச்சரிசி சமைப்பீங்கன்னா பச்சரிசி சாப்பாடு, இல்ல புழுங்கரிசி சமைப்பீங்கன்னா புழுங்கரிசி சாப்பாடு நல்லா வடிச்சு சுட சுட கொட்டணும். அதுல வந்து புளி குழம்பு, எந்த ஒரு காய்கறிகளும் போடாம புளி குழம்பு வைக்கணும். அதுல வந்து முளைக்கீரை அதை போடணும். இதுக்கு மந்திரம் கொடுத்துருவோம். இதை வந்து நீங்க வந்து அமாவாசை தினத்துல பூஜை பண்ணலாம். ஒரு வருஷத்துக்கு ஒரு வாட்டி பண்ணலாம், அதாவது மாசத்துக்கு ஒரு வாட்டி பண்ணலாம், இல்ல மாசத்துக்கு 3 வாட்டி பண்ணலாம். எப்படிங்க மாசத்துக்கு 3 வாட்டினா ஏகாதசி, வளர்பிறை ஏகாதசி, தேய்பிறை ஏகாதசி, அமாவாசை, அப்ப 3 நாள். அதே மாதிரி மாசத்துக்கு 1 அமாவாசைனா 12, ஒரு வருஷத்துக்கு 12 வாட்டி பண்ணலாம். இல்லனா வந்து பாத்தீங்கன்னா 3 × 12 36 தடவை வரும். அதே மாதிரி மாலை அமாவாசைக்கு முன்னாடி ஒரு 14 நாள், இதெல்லாம் சேர்த்தீங்கன்னா உங்களுக்கு 54ல இருந்து 64 இது வந்து வந்துரும். சோ இந்த மாதிரி நீங்க பித்ருக்களை பூஜை பண்ணலாம். அமாவாசைக்கு மட்டும் தான் விளக்குதுன்னா அடுத்த நாள் இதை க்ளீன் பண்ணிட்டு இதை கீழே வச்சு இதை மூடிடணும். மேல இருக்கிற எந்திரத்துக்கு மட்டும் பூஜை பண்ணணும். இதுக்கான பிரிண்ட் அவுட், இதுக்கான விஷயங்கள்லாம் நம்ம கொடுத்துருவோம். அதே போல பாத்தீங்கன்னா நம்ம சிருஷ்டி ஒளியில மட்டும் தான் வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு நாளும் கட்கமாலா அர்ச்சனை பண்ணி நம்ம ஸ்ரீ யந்திரத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா நவ ஆபரண பூஜை வந்து 3 மடத்துல பண்றாங்க. சிருங்கேரி சாரதா பீடம், காஞ்சி மடம், அதுக்கப்புறம் புவனேஸ்வரி பீடம். எங்களோட குரு புவனேஸ்வரி பீடத்துல இருக்கனால இந்த ஸ்ரீ யந்திரம், அதாவது மகாமேருக்கு வந்து ஒவ்வொரு நாள் பூஜை பண்ணி இதை வந்து நாங்க விளக்கா ரெடி பண்ணிருக்கோம். சோ இந்த விளக்கோட பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1/2 கிலோ வெயிட் இருக்கும். 1600 ரூபாய் வரும். பூஜை பண்ணது ரொம்ப விசேஷமா இருக்கும். மகாலட்சுமியோட வாகனம் வந்து ஆந்த, சிருஷ்டி ஒளியோட ஸ்பெஷலும் ஆந்த தான். சோ ஆந்தையை வந்து நம்ம தமிழகத்துல முதல் ரிவீல் பண்ணது நம்ம சிருஷ்டி ஒளி தான். சோ இதுவும் 1/2 கிலோ வெயிட் இருக்கும். இதுவும் 1600 ரூபாய் தான் வரும். அதிர்ஷ்டத்தை அள்ளி தரும், மகாலட்சுமியோட கடாட்சத்தை கொடுக்கும், அதிர்ஷ்டத்தை தேடி வரும். அதே மாதிரி எல்லா விதமான விளக்குகள், காமாட்சி அம்மன் விளக்குல என்ன மாதிரி பேட்டர்ன் வேணாலும் நம்ம கிட்ட இருக்கு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா நியூ கலெக்ஷன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா தாமரை தண்டு விளக்கு, இந்த தாமரை தண்டுல விளக்கு வரும். அதே போல பாத்தீங்கன்னா ஆத்ம தீபம், இந்த மாதிரி நிறைய விளக்குகள் சொல்ல அழகழகா விளக்குகள் இருக்குது பாருங்க, மயில் வச்சு. சோ ஆத்ம தீபம் இந்த மாதிரி இருக்கும். சோ அதே போல வந்து பாத்தீங்கன்னா அடுக்கு தீபம், இதெல்லாம் பாத்தீங்கன்னா அடுக்கு தீபம் சொல்லுவாங்க. அப்போ
நம்மளோட முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா ஒரு 90s 80s கிட்ல அந்த டைம்ல பாத்தீங்கன்னா இந்த விளக்கு நீங்க பாத்துக்கலாம். இது வந்து பாத்தீங்கன்னா மயில் விளக்குன்னு சொல்லுவாங்க. வேல் உண்டு வினை இல்லை, மயில் உண்டு பயம் இல்லைன்னு சொல்லுவாங்க. இப்போ வந்து சஷ்டி இது தைப்பூசம் வருது. ஸோ இந்த விளக்குகள்லாம் எடுத்துக்கலாம். ஸோ எல்லா இடத்துலையுமே வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி விளக்குகள்லாம் இப்போ வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஃபேமஸா இருக்கு. ஸோ நம்மளோட இடத்துல கொஞ்சம் யூனிக்கா கலெக்ஷன்ஸா இருக்கும். நம்மளோட அந்த வேல் விளக்கு 6 தீபம் கொண்ட வேல் விளக்குலாம் ரொம்ப நல்லா இருக்கும். வேல் விளக்கு, ஓம் விளக்கு, சரவணாபவ விளக்கு, இந்த மாதிரி விளக்கு ஐட்டம்ஸ்ல எல்லா விதமான விளக்கு ஐட்டம்ஸ் இருக்கு. எல்லாமே பூஜை பண்ணது, அதாவது வாங்கி நம்ம பூஜை பண்ணணும்னு அவசியம் இல்லை. இதெல்லாம் கொண்டு போய் வச்சாலே நம்ம வீட்டில் அவ்வளோ வைப்ரேஷன் இருக்கும். ஸோ இதில் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி தாமரை இலையில தாமரை பூ இருக்கிற மாதிரி விளக்கு, இந்த மாதிரி விளக்குகள், இது பம்பா விளக்கு, பெரிய விளக்குல இருந்து சின்ன விளக்கு வரைக்கும், குட்டில இருந்து கூட நம்ம கிட்ட இருக்கு. எல்லா விதமான விளக்குகள் இருக்கு. ஸோ தைரியம், பலம், தன்னம்பிக்கை கொடுக்கக்கூடியது வெள்ளை யானை. ஸோ அதுக்கு பேர் வந்து பாத்தீங்கன்னா ஐராவதம் சொல்லுவாங்க. ஸோ 2 யானையே உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா 800 ரூபாய் தான் வரும். அதே மாதிரி வாஸ்து குறைகளை போக்கக்கூடியது வந்து பாத்தீங்கன்னா வாஸ்து மீன், அரோனா மீன் சொல்லுவாங்க. அது நம்ம கிட்ட இருக்கு. வாஸ்து குறையை போக்கக்கூடிய குதிரை, ரெட்ட கால தூக்கி நிக்கிறோம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா காமதேனு, பசு கண்ணுக்குட்டி, இது பாத்தீங்கன்னா இந்த இது நல்லாவே இருக்கும். ஸோ குபேரனோட விக்ரம், இந்த மாதிரி கிஃப்ட் ஐட்டம்ஸா கொடுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டா கூட நம்ம கிட்ட இருக்கு. இந்த மாதிரி கிஃப்ட் ஐட்டம்ஸா கொடுக்கணும்னாலும் நம்ம கிட்ட இருக்கு. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா கார்ல வைக்கிறதுக்கு சூலம், இந்த மாதிரி ஸ்டார் யந்திரா, இந்த மாதிரி கார்ல ஃபிக்ஸ் பண்றதுக்கும் நம்ம கிட்ட இருக்கு. கட்கமால அர்ச்சனை பண்ணி பூஜை பண்ண குங்குமமும் நம்ம கிட்ட இருக்கு. இதெல்லாம் 500 ரூபாய் விலை வரும். ஸோ இந்த மாதிரி நிறைய ஐட்டம்ஸ் இருக்கு. ஸோ இன்னும் நிறைய இருக்கிறதுனால கொஞ்சம் பார்க்கலாம். இப்போ பாருங்க, நம்மளோட இடத்துல ஒரு ஃப்ளவர் பாட் வைக்கிறோம். அது கூட வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் யூனிக்கா இருக்கணும்ட்டு ஆந்தையிலேயே இந்த ஃப்ளவர் வச்சிருக்கோம். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா தாய்லாந்துல இருந்து எடுக்கக்கூடியது. ஸோ ரொம்ப வீரியமா இருக்கும். ஒரு பிரைஸ் 610 ரூபாய் தான் வருது. ஸோ நல்லா இருக்கும் அதெல்லாம். ஸோ நம்மளோட ஒர்க்கிங் கிளாஸ்ல இது வைக்கலாம். மறதி வராது, அதிர்ஷ்டம் வரும், நல்ல மாற்றங்கள் இருக்கும். அதே போல பாத்தீங்கன்னா இந்த இடத்துக்குள்ள உங்களுக்கு ஃபென்ஷுன்னு சொல்லுவாங்க. ஸோ ஃபென்ஷுவை ஐட்டம்ஸ்லாம் ஃபுல்லாகவே இருக்கும். எப்பேற்பட்ட திஷ்டி தோஷத்தையும் எடுக்கக்கூடிய நிறைய பொருட்கள், தாராதேவி எல்லா விதமான கலர்ஸ்லையும் இருக்காங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கிஃப்ட் ஐட்டம்ஸ்லாம் நம்ம கிட்ட இருக்கு. இது வந்து நாரியல் கணேஷ், தேங்காயிலே பண்ண விநாயகர், ரொம்ப ரொம்ப அற்புதமாக இருப்பார். 220 ரூபாயிலிருந்து 1500 ரூபா மேக்ஸிமம் பட்ஜெட். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா தரக்கோட்டை ஐட்டம்ஸில் நம்ம கிட்ட இருக்கும் கொஞ்சம். அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இந்த பீங்கான் ஐட்டம் சொல்லுவாங்க. இந்த பீங்கான்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஐஸ்வர்யத்தில் கொடுக்கக்கூடியது. ஸோ இந்த மாதிரி ஃப்ளவர் ஐட்டம்ஸ்லாம் ஃபுல்லாகவே இருக்கும். ஸோ இந்த மாதிரி விளக்குகள் வேணும்னா இந்த மாதிரி விளக்கு ஸ்டாண்ட் மாதிரி இது வச்சுக்கலாம். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆந்தையில நான் சொன்னேன் இல்லைங்களா, நம்மளோட இதுல வந்து பாத்தீங்கன்னா சிச்சுவலினாலே ஆந்தை தான். சோ ஆந்தை நிறைய இருக்கும். ரெசின்ல எல்லாமே, புத்தர்ல இருந்து எல்லாமே இருக்கும். சோ இந்த மாதிரி ரெசின் ஐட்டம்ஸ்ல எல்லா விதமான ஐட்டம்ஸ் இது பாத்தீங்கன்னா யானை மலை, குபேரன் வந்து ஜம்முன்னு உட்கார்ந்துட்டு போற மாதிரி அம்சம். இதெல்லாம் நல்ல மாற்றத்தை கொடுக்கக்கூடியது. இதெல்லாம் லைட் வச்சு ஆந்தை உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா லைட் போட்டீங்கன்னா நல்லாவே ப்ளோ ஆகி எரியும். ஸோ அந்த மாதிரி ஆந்தைகள்லாம் நம்ம கிட்ட இருக்கு. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஃபேமிலி ஒற்றுமை, நமக்கு நல்ல மாற்றத்தை கொடுக்கக்கூடியது. ஸோ ஒருத்தவங்களுக்கு கிஃப்ட் பண்ணணும், அந்த மாதிரி கிஃப்ட் ஐட்டம்ஸ்லாம் நம்ம கிட்ட இருக்கு. ஸோ எல்லா விதமான இந்த ரெசின் ஐட்டம்ஸ்லாம் நம்ம கிட்ட பியூர்லி அவைலபிள் உண்டு. அதே போல பார்த்தீங்கன்னா நம்ம கிட்ட இருக்கிற ஸ்டாச்சூஸ் அப்படின்னு பார்க்கும்போது இந்த இடத்துல இருக்கக்கூடியது 7 மெட்டல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. 7 மெட்டல்ஸ்ல பண்ணக்கூடிய ஸ்டாச்சூஸ். 7 மெட்டல்ன்றது 5 மெட்டல்னா அது ஐம்பொன்னு பேரு, 7 மெட்டல். இதுல வந்து பாத்தீங்கன்னா தாரா எல்லா இடத்துலயும் பெரிய ஸ்டாச்சுவா இருக்கு. நம்ம கிட்ட நிறைய சின்ன ஸ்டாச்சு கேட்டாங்க, ஒரு 3 இன்ச்ல வேணும்னு கேட்டாங்க. ஸோ 850 ரூபா ரேஞ்சில் 7 மெட்டல்ஸ்ல 3 இன்ச்ல வந்து தாரா வந்து வாங்கியிருக்கும், பூஜை பண்ணியிருக்கோம். இது ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஒரு சீக்ரெட் லாக்கர் மாதிரி நம்மளோட குங்குமம், பூஜை பண்ண குங்குமம்லாம் விபூதியை வைக்கிறதுக்கு இந்த மாதிரி வேலை வந்து மயில் இருக்கும். ஸோ இதை ஓப்பன் பண்ணாதான் இதெல்லாம் எடுக்க முடியும். ஸோ இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் நம்ம கிட்ட 7 மெட்டல்ஸ்ல பண்ணது, 7 மெட்டல்ல பண்ணது. ஸோ ரொம்ப நல்ல மாற்றத்தை கொடுக்கும். இதோட விலை எல்லாம் பார்த்தீங்கன்னா 850 ரூபாய் அந்த ரேஞ்சில் இருக்கு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன ஸ்டாச்சூஸ்ல இருந்து எல்லாமே இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா மந்திர் சொல்லுவாங்க. ஸோ இதுக்குள்ள இந்த மாதிரி நம்ம ஒரு சிங்கிளா ஒரு தெய்வத்தை வச்சு நம்ம வச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன ஸ்டாச்சூஸ், எல்லா விதமான ஸ்டாச்சு, ஸ்டாண்டு, இந்த A to Z நம்ம கிட்ட எல்லாமே அவைலபிள் இருக்கு. எல்லாமே யூனிக்கான பூஜிக்கப்பட்ட எல்லா பொருட்களும், சுவாமி சம்பந்தப்பட்ட எல்லா பொருட்களும் இங்க வந்து அவைலபிளா இருக்கும். ஸோ சின்ன கிண்ணம் கூட பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகா அற்புதமா இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கிஃப்ட் ஐட்டம்ஸாக கொடுக்கலாம். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பொன்ல எல்லா விதமான ஸ்டாச்சூஸும் சின்ன சைஸ்ல இருந்து பெரிய சைஸ்ல வரையும் இருக்கு. அதே மாதிரி காப்பர்ல வேணும்னாலும் நம்ம கிட்ட சின்ன சைஸ்ல இருந்து பெரிய சைஸ் வரைக்கும் ஸ்டாச்சூஸ் இருக்கு. ரொம்ப சின்னது வேணும், வந்து மகாலட்சுமிலாம் பார்த்தீங்கன்னா சின்ன சைஸ். ஸோ இது பாருங்க, ராமர், லக்ஷ்மணன், ஆஞ்சநேயர்லாம் இருக்குது, சின்ன சைஸ் தான். ஸோ பியூர் காப்பர்ல பண்ணது. ஸோ இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாமே நம்ம கிட்ட அவைலபிள் உண்டு. அதே போல பாத்தீங்கன்னா குத்து வழக்குல எல்லா விதமான குத்து வழக்குகளும் நம்ம கிட்ட அவைலபிள் இருக்கும். ஸோ இந்த மாதிரி கிஃப்ட் ஐட்டம்ஸ்லாம் எல்லாமே இருக்கும். ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப அழகா யூனிக்கா இருக்கக்கூடிய ஒரு இது ஐட்டம்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி பாத்தீங்கன்னா யூனிக்கான ஐட்டம்ஸ் எல்லாம் பாருங்க. பாத்தீங்கன்னா சங்கர பாதியா இருக்கக்கூடிய இந்த மாதிரி யூனிக்கான ஐட்டம்ஸ் 790 பிரைஸ்ல உங்களுக்கு ரொம்ப அற்புதமா இருக்கும். இந்த மாதிரி எல்லா விதமான இது ஸ்டாண்டு, ஊதுபத்தி வைக்கிறதுக்கு, இந்த மாதிரி கை, இந்த மாதிரி புத்தரோட ஹேண்ட் சொல்லுவாங்க, இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் இருக்கு. இந்த மாதிரி பிராஸ்லயே வந்து பாத்தீங்கன்னா இந்த டர்காய்ஸ் கோரல் வச்சது, இதெல்லாம் ஐம்பொன்னு. ஸோ இந்த மாதிரி இதெல்லாமே நம்ம கிட்ட அவைலபிள் இருக்கு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த கிஃப்ட் ஐட்டம்ஸா கொடுக்கணும்னா குங்குமம் மஞ்சள் வச்சு கொடுக்கக்கூடிய இந்த தட்டு பிளேட், சின்னதுல இருந்து பெருசு வரைக்கும் எல்லாமே நம்ம கிட்ட அவைலபிள் இருக்கு. எல்லாமே முறையா பூஜை பண்ணது. அதே போல வந்து பாத்தீங்கன்னா இது வந்து
பொற்கொடம் சொல்லுவாங்க. லட்சுமி தேவி கையில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை தோறும் சுக்கிர உரையில இல்லை விளக்கேற்றிட்டாங்க அவங்க வீட்டில் பணத்துக்கு குறைய இருக்காத மாதிரி பொற்கொடங்கள் இருக்கும். அது மாதிரி நமக்கு ஏதாவது வேண்டுதல் இருந்தால் வேண்டி இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சுத்துற ஐட்டம். ஸோ நம்மளோட வாழ்க்கையில் நல்ல மாற்றத்தை கொடுக்கக்கூடியது. அதே போல் சிங்கிங் போல், ஹாப்பி போல் இதெல்லாமே நம்ம கிட்ட அவைலபிள் இருக்கு. ஸோ இதில் வந்து இப்படி வச்சுட்டு நம்ம இப்படி தட்டணும்னா ஓம்ன்ற சத்தம் வந்து விழுந்துகிட்டே இருக்கும். இந்த மாதிரி சத்தம் கொடுக்கக்கூடிய இந்த சிங்கிங் பவுல், ஹாப்பி பவுல் இது எல்லாமே நம்ம கிட்ட அவைலபிள் இருக்கு. வீட்டுக்கு கைப்பிடி வைக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா விநாயகர்ல இருந்து அது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா மயில இருந்து இந்த மாதிரி கைப்பிடியை ரொம்ப அழகாக அட்ராக்டிவா கொடுக்கக்கூடிய ஒவ்வொன்றுமே பூஜைக்கு பட்ட பொருட்கள். அது மாதிரி கிஃப்ட் ஐட்டம்ல பாருங்க இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த இதுல வந்து வரும். அந்த இப்போ நம்ம கிஃப்ட் கொடுக்கறதுக்கு பார்த்தீங்கன்னா மஷ்ரூம் மாதிரி இந்த லைட் வரும். ஸோ இது வந்து நம்ம தட்ட அழகாக கலர்ஸ் மாறும். ஸோ நம்ம ஒருத்தவங்களுக்கு கிஃப்ட் கொடுத்தாலும் நம்மளோட பேர் சொல்லும் போது இது சார்ஜபிள் தான், பேட்டரி கிடையாது, சார்ஜபிள் போட்டுக்கலாம். ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த கலச குடம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அம்பாலாம் வெளியில் வர மாதிரி தத்ரூபமாக அஷ்டலட்சுமிகள் இருக்க மாதிரி தத்ரூபமாக இருக்கக்கூடிய இதெல்லாம் இருக்கும். அது மாதிரி பிராஸ் ஐட்டம்ஸ்ல எல்லாமே இருக்கும். மல்டி பர்பஸ்க்கான இது வந்து திபேட்டியன் ஐட்டம், மல்டி பர்பஸ் திபேட்டியன் ஐட்டம் எல்லாமே இருக்கும். ஸோ ஆரத்தி காட்டுறதுல வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஒரு சாம்பிராணி காட்டும் நமக்கு சேஃபாக இருக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளே வச்சுட்டு நம்ம அழகாக மூடி வச்சுட்டு அழகாக சாம்பிராணியை நம்ம காட்டலாம். அதே ஓப்பன் டைப்ல வேணா ஓப்பன் டைப்ல நம்ம கிட்ட அவைலபிள் இருக்கு. அதே போல பாத்தீங்கன்னா இல்லைங்க நான் கப்பு சாம்பிராணி மட்டும் போடுறேன்னா இந்த மாதிரி கப்பு சாம்பிராணி போட்டு காட்டுறதுக்கும் இந்த மாதிரி சின்ன சின்ன ஐட்டம்ஸ்லாம் நம்ம கிட்ட அவைலபிள் இருக்கு. பெருமாளோட முகம் நம்ம மாற்றுறதுக்கு அவைலபிள் இருக்கு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா அம்பாலோட முகம் சின்னதா துர்கையோட முகம் அவைலபிள் இருக்கு. அதே போல பாத்தீங்கன்னா வராகி வேணும்னா வராகியோட முகமும் இந்த மாதிரி முகங்கள் மாற்ற டைப்ல நம்ம கிட்ட அவைலபிள் ஹேங்கிங்ல இருக்கு. எல்லாமே பிராஸ்ல நல்லாவே இருக்கும். ஸோ அதே போல பாத்தீங்கன்னா இந்த ஐட்டம் இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா முழுக்க நமக்கு ஆரத்தி காட்டக்கூடிய வித்தியாசமான லைட் வெயிட்ல சின்ன சின்னதுல இருந்து பெருசு வரைக்கும் நல்ல வெயிட்ல இருந்து லைட் வெயிட் வரைக்குமே அவைலபிள் இருக்கு. பாத்தீங்கன்னா தெரியும். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மயில் வச்ச மாதிரி உங்களுக்கு வந்து நல்லாவே டிஃப்ரென்ஸ் இருக்கும். மயில் வச்ச மாதிரி உங்களுக்கு வந்து ஆரத்தி காட்டக்கூடிய தீபங்கள் இருக்கும். ஸோ இதெல்லாமே நம்ம கிட்ட அவைலபிள் இருக்கு. மீன் வச்ச மாதிரி 3 விளக்கு, நாகம் வச்ச மாதிரி. ஸோ இந்த மாதிரி நாகம் வச்ச மாதிரி 3 விளக்கு வச்சு நாகம் வச்ச மாதிரி. ஸோ இந்த மாதிரி அதே மாதிரி பாவை, இந்த மாதிரி பாவை தீபம்லாம் நம்ம கிட்ட அவைலபிள் இருக்கு. ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஆந்தியில எல்லாமே இருக்கு. ஸோ ஃபோட்டோ ஃப்ரேம்ல நம்ம கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா கேன்வாஷ் பெயிண்டிங்கு, டான்ஜூர் பெயிண்டிங், ஸோ இந்த மாதிரி கேன்வாஷ் பெயிண்டிங், டான்ஜூர் பெயிண்டிங், நார்மல் ஃபோட்டோ ஃப்ரேம்ஸ் இந்த மாதிரி எல்லாமே நம்ம கிட்ட அவைலபிள் இருக்கு. எல்லாமே யூனிக் பூஜை பண்ணது. அதே மாதிரி எந்திராஸ்ல வந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எல்லா பிரச்சனையும் தீர்க்கக்கூடிய எந்திராஸ் சின்ன சைஸ்ல இருந்து பெரிய சைஸ் வரைக்கும் நம்ம கிட்ட அவைலபிள் இருக்கு. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஐமோன்ல கோல்டு கோட்டட் கொடுத்தது. இது வந்து பார்த்தீங்கன்னா எந்திரம் வந்து கையில் எழுதப்பட்டது. இது வந்து சகல எந்திரம் சொல்லுவாங்க. எல்லா பிரச்சனைக்கும் முழுமையான தீர்வு கொடுக்கக்கூடிய எந்திரம் எல்லாம் நம்ம கிட்ட அவைலபிள் இருக்கு. எல்லா விதமான தெய்வத்துக்கும் பூஜை பண்ணது, எல்லா பிரச்சனையும் தீர்க்கக்கூடிய எந்திரங்கள்லாம் நம்ம கிட்ட அவைலபிள் உண்டு. அதே போல பார்த்தீங்கன்னா இந்த சுவாமி விக்கிரகங்கள், சாமி பூஜை பொருட்கள் எல்லாம் வைக்கக்கூடிய பேஸ் இது வந்து பாத்தீங்கன்னா ரோஸ் வுட்னு சொல்லுவாங்க. கோல்டு ஃபாயில் அனிமல் இதுல வந்து கோல்டு ஃபாயில் வந்து பாத்தீங்கன்னா தாஞ்சூர்து. ஸோ உள்ளே அதை வந்து மென்ஷன் பண்ணியிருக்கும். இந்த மாதிரி இந்த கோல்டு ஃபாயில் பண்ண கோலங்கள்லாம் அவைலபிள் உண்டு. அதே போல பாத்தீங்கன்னா பிரக்கனைக்கு ஏற்ப நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அத்திமரம் ஸ்பெஷல் நம்மளோட கடை. அத்திமரத்தில் எல்லா விதமான தீர்வுகளும் கொடுக்கக்கூடிய இது இருக்கு. இப்போ வரக்கூடிய 30ஆம் தேதியிலேருந்து ஜனவரி 30ஆம் தேதியிலேருந்து இதில் பிப்ரவரி 8ஆம் தேதி வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஷாமல நவராத்திரி. நவராத்திரின்னு நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சது நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆயுத பூஜை வர நவராத்திரி தான் தெரியும். ஒரு வருஷத்துக்கு 4 நவராத்திரி இருக்கு. ஷாமல நவராத்திரி, வராக நவராத்திரி, வராகி நவராத்திரின்னு சொல்லுவாங்க, வசந்த நவராத்திரி, இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா துர்கா நவராத்திரி. இந்த மாதிரி 4 நவராத்திரி இருக்கு. இந்த ஷாமலா நவராத்திரினா என்னன்னு கேட்டீங்கன்னா அம்பாலோட சேனையில் ஃபினான்ஸ் மினிஸ்டர் தான் ஷாம்லான்னு சொல்லுவாங்க. அது யாரா ராஜ மாதங்கின் பேரு. யாராவது ஃபினான்ஷியலா நான் ரொம்ப கடன்ல இருக்கேன், என் வாழ்க்கை வந்து எவ்வளவு சம்பாதிச்சாலும் தங்க மாட்டேங்குது, என் குழந்தை சரியா படிக்க மாட்டேங்குது, இந்த மாதிரி கஷ்டப்படுறவங்களுக்கு தான் இந்த ஷாம்லா நவராத்திரிக்கு வந்து பாத்தீங்கன்னா அத்தி பீடத்துல இந்த விளக்கோட நம்ம கொடுக்குறோம். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா ஷாம்லாவோட யந்திரம். இது வந்து அத்திமரம். அத்திமரத்தோட தன்மை என்னன்னா ஸ்டேபிள் க்ரோ இருக்கும். இதுக்கு மந்திரம்லாம் கொடுத்துரும், எப்படி பூஜை பண்ணணும் ப்ரொசீஜர் கொடுத்துரும். இந்த வருஷம் நீங்க பூஜை பண்ணீங்கன்னா அடுத்த வருஷத்துல நிச்சயமா மாற்றம் தெரியும். இது வந்து பாத்தீங்கன்னா ஸ்படிகத்திலேயே ஆன விளக்கு. ஸோ இதுல வந்து விளக்கு ஏற்றினோம்னா நம்ம வீட்டில் நல்ல மாற்றத்தை பார்க்க முடியும், நம்மளோட ஆஃபீஸ் நல்லா மாற்றம் பார்க்க முடியும். அதே மாதிரி எல்லா பிரச்சனைக்கும் தீர்வு தர எல்லா விதமான அத்தி பீடத்துல எல்லா தெய்வத்தோட யந்திரமும் நம்ம வந்து வச்சிருக்கிறோம். நிறைய மாற்றத்தை கொடுக்கும். 15 நாள் திதி நித்யா சொல்லுவாங்க. 15 நாள் வளர்பிற, 15 நாள் தேய்பிற. அந்த 15 நாள் திதி நித்யாவும் நம்ம கிட்ட அவைலபிள் இருக்கு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா நம்ம பிரச்சனைக்கு காரணம் நாகம் சொன்ன அந்த நாகத்துக்கான கட்டு யந்திரம்லாம் நம்ம கிட்ட அவைலபிள் இருக்கு. ராகு, கேது, மாந்தி, அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா சர்ப்பங்கள் வந்து பாத்தீங்கன்னா அஷ்டநாகம். இந்த மாதிரி பிரச்சனை தீர்க்கக்கூடிய எந்திரங்கள்லாம் நம்ம கிட்ட அவைலபிள் இருக்கு. ஸோ பிரச்சனை தீர்ந்ததுக்கு அப்புறம் அதை எடுத்து போய் கடலை போட்டுலாம். ஸோ எல்லார் வீட்லையும் வெஹிக்கிள் இல்லாத வீடே இல்லைன்னு சொல்லலாம். ஸோ வெஹிக்கிள் அப்படின்னும் பொழுது அது அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய ஒரு வாகனமாக மாறதுக்கு ரதபந்தன எண்ணம். இதை வந்து இன்சூரன்ஸ் பேப்பர் ராசி புக்கில் வச்சா நம்மளால மற்றவங்களால நமக்கும் எந்த ஒரு பாதிப்பும் வராது. தலைக்கு வராது, தலைப்பாயோட போகும். முருகப்பெருமான் வேலா வந்து நம்மளை காப்பாற்றாரு. ரொம்ப அற்புதமான இந்த விலகு இந்த மாதிரி எந்திரங்கள்லாம் நம்ம கிட்ட இருக்கு. அதே மாதிரி இப்போ மற்றவங்களுக்கு தெரியக்கூடாதுங்க, ஆனால் பாதுகாப்பு தரணும்னா இந்த மாதிரி திபேத்தியன் ஐட்டம் ஜஸ்ட்
சொருகி வைக்கிச்சா போதும், நம்ம வீட்டில் எங்கேயாவது ஒரு இடத்துல ஹேங் பண்ணி வச்சா போதும். இது வந்து பார்த்தீங்கன்னா சுதர்சன சக்கரம். அதே சுதர்சன சக்கரம் இதில் இருக்கு பாருங்க. ஸோ பெருமாளோட சுதர்சன சக்கரம் எங்கே இருக்குதோ அங்கே வந்து பார்த்தீங்கன்னா செய்வினை தீவினைகள் மற்ற விஷயங்கள் வராது. ஸோ அந்த மாதிரி பெருமாளோடது அது மாதிரி சங்கு இருக்கும். இது பாருங்க, இது பார்த்தீங்கன்னா சங்கு இருக்கும் பாருங்க, சங்கு வச்சது. இந்த மாதிரி எல்லா விதமான சிம்பிள்ஸ், ஒவ்வொரு சிம்பிள்ஸுக்கும் ஒரு தன்மை இருக்கு. ஜஸ்ட் அலங்காரமாக தெரியும், ஆனால் அவ்வளோ பாதுகாப்பு கொடுக்கும். அதே போல பார்த்தீங்கன்னா நம்ம கிட்ட எல்லா விதமான ஸ்டோன் ஐட்டம்ஸ், ஸ்டோன்ல என்ன இருக்கோ A to Z ஃபர்ஸ்ட் குவாலிட்டி ஜெய்ப்பூர் ஸ்டோன், பூஜை பண்ணப்பட்ட ஸ்டோன். இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சாம்பிளுக்கு சில விஷயங்கள் சொல்றேன், நிறைய விஷயங்கள் இருக்கு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இது பேர் வந்து பைரைட்னு பேரு, பியூர்லி மணி அட்ராக்ஷன் ஸ்டோன், இன்க்ளூடிங் நான் உள்பட இதே சேம் ஸ்டோன் தான் போட்டிருக்கேன். நல்ல மாற்றம் தரும், ப்ரமோஷன்ல இருந்து நல்ல ஃபேஸ்க்கு நல்ல growth இருக்கும். இது வந்து டைகர் ஐல வந்து பிரவுன் ரெட் கலர் டைகர் ஐ, தனவசியும் ஜனவசியும் அது மாதிரி கஞ்சிஷ்டிகள் வராது, ரோகம் இல்லாத வாழ்க்கையை கொடுக்கக்கூடியது. இது வந்து பார்த்தீங்கன்னா சிட்ரின், பியூர்லி மணி அட்ராக்ஷன். சிட்ரினோட தன்மை என்ன, பணத்தை ஈர்த்து கொடுக்கக்கூடியது. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் ரா ஸ்டோனோட அப்படியே பண்ணியிருக்கோம் இந்த பிராஸ்லெட்லாம். ஸோ இந்த மாதிரி எல்லா விதமான ஸ்டோன்ஸும் இருக்கும், வெள்ளி ஐட்டம்ஸ் எல்லாமே இருக்கும். ஸ்படிகம்லாம் ஃபர்ஸ்ட் குவாலிட்டி ஸ்படிகம், எங்கேயுமே இதுவரையும் பார்க்காத நல்ல டைமண்ட் கட்டிங் பீஸ்ல நல்ல பலபலன்னு இருக்கக்கூடிய உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்படிகம்லாம் நம்ம கிட்ட அவைலபிள் இருக்கு. ஸோ வெள்ளியில் கட்டினது, நார்மலாக இருக்கிறது. ஸோ இதெல்லாமே ஃபர்ஸ்ட் குவாலிட்டி. நீங்கள் டேரெக்டாக எடுத்துகிட்டு போய் இது பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா இப்போ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சரமாக வரதை தான் நம்ம இந்த மாதிரி மாலையாக கட்டி கொடுக்குறோம். ஸோ இந்த மாதிரி சரமாக வரது தான் மாலையாக இருக்கு. ஸோ ரொம்ப அற்புதமாக இருக்கும். அதெல்லாம் இந்த மாதிரி பாக்ஸ் கட்டிங்லாம் இந்த மாதிரி ஸ்படிகத்தில் யாருமே பார்த்தது கிடையாது. தண்ணி பனி கட்டி பனிப்பாறையாக்கி இறுக்கி ஸ்டோன் ஆடுதான் ஸ்படிகம், அதெல்லாமே நம்ம கிட்ட அவைலபிள் இருக்கும். ஸோ ஆந்தை வந்து அதிர்ஷ்டத்தை தரும் சொன்ன அந்த ஆந்தை வந்து பார்த்தீங்கன்னா 150 ரூபாய். இது வந்து பார்த்தீங்கன்னா பாம்பு வந்து பிரச்சனை தீர்க்கக்கூடியது, அது வந்து 500 ரூபாய் பட்ஜெட்ல. இது வந்து 120 ரூபாய், நல்லாவே இருக்கும். இதெல்லாம் வந்து அலாய், ஆனால் வந்து கேரண்டி கிடையாது, இன்னும் கையில் மாட்டிக்கலாம். இதெல்லாம் வந்து 100 ரூபாயில் கையில் மாட்டக்கூடிய 100 ரூபாய் ஆந்திர மோதிரம்லாம் நம்ம கிட்ட அவைலபிள் இருக்கு. அதே மாதிரி ஜுவல்லரி ஐட்டம்ஸ், இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஆன்டிக் ஜுவல்லரி வேணும் அப்படின்னு ஆசைப்படுறவங்க நம்ம கிட்ட அவைலபிள் இருக்கு. ரொம்ப அழகாக அற்புதமாக இருக்கும். இந்த மாதிரி ஜுவல்லரி ஐட்டம்ஸ்லாம் நம்ம வச்சிருக்கோம். ஸோ காதில் கம்பல் மாதிரி எல்லாமே டோபாஸ் இந்த மாதிரி ஸ்டோன்ஸ்லாம் இருக்கும். எல்லா விதமான பிராஸ்லெட்ஸ்லாம் நம்ம கிட்ட அவைலபிள் இருக்கும். பிராஸ்லெட்ல எது வேணுமோ எல்லா ஸ்டோன்லையும் பிராஸ்லெட் நம்ம இதில் வந்து பார்த்தீங்கன்னா ருத்ராட்சத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஆஃபரில் கொடுத்துட்டு இருக்கோம். ஒரு முகம் ருத்ராட்சம் 1800 ரூபாய், 2 முகத்துலேருந்து 10 முகம் வரைக்கும் 300 ரூபாய், 11, 12, 13, 14 இந்த மாதிரி 14 முகம் வரையும் இருக்கு. ஒவ்வொன்றுமே நல்லா இருக்கும். 2லேருந்து 10 வரைக்குமே உங்களுக்கு வந்து 300 ரூபாய் பட்ஜெட் தான். ரொம்ப அழகா இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா 6 முகம் ருத்ராட்சம் பார்த்தீங்கன்னா வித் சர்டிஃபிகேட்டோட இருக்கும். ஸோ இந்த ருத்ராட்சம் எதுக்கு போனால் இன்னும் பெனிஃபிட் உள்பட இதில் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அந்த அளவுக்கு இருக்கும். நம்ம சைடில் வந்து பூஜை பண்ணது தான். ஸோ இப்போ 3 முகம் ருத்ராட்சம் நம்ம எடுத்தோம்னா குழந்தைகளுக்கு வரக்கூடிய எப்பேற்பட்ட இதுவாக இருந்தாலும் சரி பண்ணி கொடுத்தோம், வியாதியாக இருந்தாலும் சரி பண்ணி கொடுத்தோம், அந்த ஆட்டோல இதுக்கு இருக்கு. இந்த மாதிரி சர்டிஃபிகேட்டா இருக்கும். அதே போல பார்த்தீங்கன்னா நம்ம கிட்ட நம்ம கடையோட இன்னொரு தனி சிறப்பு வந்து இந்த சங்கு வளையல், வலம்புரி சங்கில் கட் பண்ணி எடுக்கிற வளையல்ல நம்ம வந்து பூஜிக்கப்பட்ட கல்கத்தா காளி கோயில் இருக்கிற வளையல். அதுக்கப்புறம் இது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட கோவிலில் பூஜிக்கப்பட்ட சங்கு வளையல். ஸோ இந்த வளையல ஒரு பெண் அணியும் பொழுது பெயர் புகழ் அந்தஸ்து செல்வ செல்வாக்கு ரோகம் இல்லாத வாழ்க்கை கெடுபுத்தி கிடையாதோட யாருமே அந்த பெண்ணை நெருங்க மாட்டாங்க. மாதத்தில் 3 நாள் அந்த பெண் ஒதுங்கும் போது அந்த அம்பாள் வந்து பாதுகாப்பாளர்கள் இருப்பான். அதே மாதிரி எல்லா விதமான ஸ்டோன் ஐட்டம்ஸ், எல்லா விதமான ஐட்டம்ஸும் நம்ம கிட்ட இருக்கு. ஸோ உண்மையா வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கந்திஷ்டியை போக்கக்கூடிய ஹேங்கிங்ஸ்லாம் இருக்கு. ஸோ இந்த ஒரு வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா முழுமையா பத்தாது, அதனால நான் ரஃபா வந்து ஓவராலா கவர் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி ஃப்ரேம் ஐட்டம்ஸ்ல எல்லா விதமான சுவாமி போட்டோஸ் வச்ச ஃப்ரேம் ஐட்டம்ஸ்லாம் நம்ம கிட்ட இருக்கும். ரொம்ப அழகா அற்புதமா இருக்கும். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 5D 3D கிடையாது, 5D. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா குசா சக்தி, மயிலோட தன்மை வந்து குசா சக்தி பார்த்தீங்கன்னாலே தெரியும். 5D எந்திரம், இது 5D தன்மை கொண்டது. இதோட பிரைஸே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1150 ரூபாய். இவ்வளோ பெரிய இதுவே வந்து பார்த்தீங்கன்னா 1150 ரூபாய், நல்ல ஃபர்ஸ்ட் கிளாஸாக இருக்கும். அதே மாதிரி சாமிக்கு போடக்கூடிய உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மாலைகள், அது மாதிரி வீட்டில் வந்து அலங்காரமாக வைக்கக்கூடிய இந்த மாதிரி முகங்கள், பைகள், இந்த மாதிரி பை, அது மாதிரி ஸ்க்ரீனு, வெளியில வைக்கக்கூடிய தோரணம், சாமிக்கு காட்டக்கூடிய விசிறி, சாமிக்கு வந்து அழகா இப்படி மறிச்சு வைக்கலாம். ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பூஜை இடத்துல வச்சிருக்க பாருங்க, அம்பாளுக்கு கீழே அழகா இருக்கு பாருங்க அந்த பூஜை இடத்துல அந்த மாதிரி விசிறி. ஸோ சுவாமியோட பீடம், ஸ்டிக்கர், இது வந்து பார்த்தீங்கன்னா பெரிய மண்டல் சொல்லுவாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா டீபாய் மாதிரி நம்ம போடுறது, ஆனால் டீபாய் கிடையாது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க எந்திரங்கள் தான் இருக்கு. ஸோ நான் சொன்ன சங்கு, சக்கரம், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மீன், இந்த மாதிரி கும்ப கலசம், தாமரை, இந்த மாதிரி மீன்கள், இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விஷயத்தை குறிக்கக்கூடியது. ஸோ இந்த மாதிரி இதெல்லாம் நம்ம கிட்ட அவைலபிள் இருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா ஐஸ்வர்ய தேங்காய் 100 ரூபாய், 150 ரூபாய் ரேஞ்சில் இருக்கு. சார் நிரந்தர தேங்காய் பேர், செவ்வலை நீரில் பண்ணக்கூடிய ரொம்ப வீரியமா இருக்கும். ஸோ இந்த மாதிரி நிறைய பொருட்கள் சிருஷ்டி ஒளியில கொட்டி கிடக்கு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா அரச மனை இருக்கு, மாமனை இருக்கு, இந்த மாதிரி எல்லா விஷயங்களுமே நம்ம கிட்ட இருக்கு. ஸோ வேணுன்றவங்க கீழே டிஸ்கிரிப்ஷன்ல நம்பர் தருவாங்க. உங்க பிரச்சனை என்னமோ அதுக்கு வந்து மென்ஷன் பண்ணி விட்டீங்கன்னா அதுக்கேற்ற பொருளை சஜஸ்ட் பண்ணி அனுப்புவோம். இல்ல இந்த பொருளை பார்த்தாலும் எனக்கு பிடிச்சிருக்குங்க, அந்த பொருளை எனக்கு ஸ்பெசிஃபிக்கா தேவை அப்படின்னு ஆசைப்படுறவங்க அந்த பொருளை வந்து நீங்க செலக்ட் பண்ணி வாங்கிக்கலாம். எதுவாக இருந்தாலும் 2 to 3 ஒர்க்கிங் டேஸ்ல உங்களுக்கு வந்து நாங்கள் கொரியர் பண்ணுவோம். ஸோ ஒவ்வொரு விஷயத்தையுமே நாங்கள் பூஜை பண்ணி தான் கொரியர் பண்ணி கொடுக்குறோம். நீங்க ஒரு பொருளாவது நீங்க சிருஷ்டி ஒளியில வாங்கி பாருங்க, உங்க வாழ்க்கை பல மாற்றத்தையும் பல ஏற்றத்தையும் பெறும். भद्रकाली नमस्तुभ्यं सामुण्डायै शुभमङ्गलम् बालुगुरिन्द क्रीडां तुङ्गवजामहे वसुधारे वसुधरे रणहरे धान्यहरे रत्नहरे स्वाहा
சகல தேவதா சித்திரஸ்து குரு கிருபாரட்சம் விஜய் பா மங்களாஞ்சி பாத்து வியாபார அபிவிருத்தியத்தம் குலதெய்வ அனுகிரகானாம் நாராயண பரிபூர்ண கிருபாரட்சம் என்றென்றும் லட்சுமி தேவி நிரந்தரமா பக்கபலமா உறுதுணையா உங்களையும் உங்கள் தலைமுறையும் கண் இமை காப்பது போல காத்து தரட்டும். கேட்டது கிடைக்க, நினைச்சது நடக்க, தொட்டது துலங்க, சகல விஷயத்தின் குருவின் அருளோடு சாதகமா வைட்டு அள்ள அள்ள வற்றாத செல்வம் என்றென்றும் உங்களுக்கும் உங்க தலைமுறைக்கு நிலைச்சிருக்கட்டும். ஆயுர் தேகி, தனம் தேகி, வித்யாம் தேகி, மகேஸ்வரி, சமஸ்த மகிழாம் தேகி, தேகிமே புவனேஸ்வரி. புவனேஸ்வரி அருளால சகல செல்வங்களும் நீங்க ஆசைப்பட்ட அனைத்தும் உங்களுக்கும் உங்க தலைமுறைக்கும் வந்து சேரும்.